குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நரியின் சூழ்ச்சி. ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கிற சின்ன காட்டில் ஒரு நரி இருந்தது. அந்த நரி ஒரு முயலை பார்த்துட்டு அதை துரத்திக்கிட்டு ஓடிச்சு. உயிர் பயத்தில் ஓடின அந்த முயல் ஓடி போய் ஒரு கிணறுக்கு மேலே உக்காந்துது. அந்த முயலை பிடிக்கிறதுக்கு நரி பாஞ்சபோது அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தது. அந்த டைமில் ஒரு ஆடு கிணத்துக்கு மேலேருந்து அந்த நரியை பார்த்து, என்ன நரியாரே, இப்படி உள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ண அந்த நரி, ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே பஞ்சம் வரப்போகுது, அப்போ யாருக்குமே தண்ணி கிடைக்காது, அதனால் தண்ணி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறு உள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஆட்டுக்கிட்ட சொல்லிச்சு. உடனே ஆடு, நிஜமாலுமா நரியாரே, இங்கே பஞ்சம் வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே நரி, ஆமாம், இங்கே பெரிய பஞ்சம் வரப்போது, தண்ணியே கிடைக்காது, நீயும் உள்ளே வந்துட்ட அப்படின்னா இந்த பஞ்சத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆடும் நரியோட பேச்சை கேட்டு அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. உடனே நரி அந்த ஆட்டு மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி கிணத்துக்கு மேலே வந்துருச்சு. இதை பார்த்த ஆடு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நின்றுது. நான் கிணத்துலேருந்து வெளியே வர காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நரி அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எப்பவுமே ஒருத்தங்க கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களோட அட்வைஸை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலைக்கு நம்மளை பயன்படுத்திக்க முயற்சி செய்வாங்க. சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?